ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் ட்ரை ஃப்ரூட் வச்சு செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குபானிகா மீட்டா. இதை ட்ரை ஆப்ரிகாட் வச்சு செய்வாங்க. ஹைதராபாத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ட்ரை ஆப்ரிகாட் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். நான் ஆன்லைன் லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை ஆப்ரிகாட் கிடைக்காட்டி நம்ம பேக்கெட்டில் உள்ள ஆப்ரிகாட் வச்சு கூட இந்த ஸ்வீட்டை பண்ணலாம். இதுதான் ட்ரை ஆப்ரிகாட்ஸுங்க. இதை தான் குபானின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஸ்வீட் பண்ண போகிறோம். இது எங்கே வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட் செக்ஷன் இருக்கும் இல்லையா, அங்கேயே கிடைக்கும். நான் ஆன்லைனில் அவைலபிளாக இருந்ததுன்னா அதோட லிங்க் எடுத்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை இன்றைக்கி நம்ம 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஊற வச்சுக்க போகிறோங்க. குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். ஊற வைக்கிறதுக்கும் நம்ம அளவு தண்ணி எடுத்து தான் ஊற வச்சுக்கணும். 1 கப் ஆப்ரிகாட் எடுத்துக்கிட்டோன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கணும். எதுக்காக நம்ம அளவு தண்ணி எடுத்துக்கிறோன்னா, இதை ஊற வைக்கிற தண்ணியை வச்சு தான் நம்ம குக் பண்ணுவோம். நல்லா ஊறிட்டு நீங்கள் எடுத்து பார்க்கலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த கொட்டையை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த கொட்டையை தூர போட்டுறாதீங்க. இதில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது, நான் என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம செய்ய போகிற பேனில் சேர்த்துடலாம். இந்த கொட்டையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் அந்த வலுவலுப்பு இருக்கும். கழுவின பிறகு நான் இதில் என்ன இருக்குன்னு காட்டுறேன். ஆப்ரிகாட்டை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ட்ரை ஆப்ரிகாட்டை, அந்த தண்ணியிலே தான் அதை போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். இதுக்கு இனிப்பு பார்த்திங்கன்னா, நம்ம 1 கப் அளவுக்கு ஆப்ரிகாட் எடுத்திருந்தோம் இல்லையா, இதுக்கு 3/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். சில ஆப்ரிகாட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அப்படி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா சீனி தேவைப்பட்டதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில், லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேகட்டும். நல்லா சாஃப்டாகிடணும். இது ஊறினதுனால சாஃப்டாகிருக்கு. வெந்து இன்னும் ரொம்ப நல்லா சாஃப்டாக வருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேக விட்டுறலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். ஆப்ரிகாட்டோட வாசமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நான் அதனால் எந்த ஏலக்காய் தூள் எதுவுமே சேர்க்கலை. ஆப்ரிகாட் கொட்டையெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இந்த கொட்டையை நம்ம உடச்சிக்க போகிறோம். லேசாக தட்டினா போதும், ரொம்ப நொறுக்கணும் இல்லை. பாருங்கள், இதை உடைச்சா உள்ளே இருந்து பாதாம் மாதிரி ஒரு பருப்பு வருங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்ரிகாட்டோட கொட்டைக்குள்ளே இந்த மாதிரி பாதாம் பருப்பு மாதிரி கிடைக்குங்க. நம்ம எல்லா கொட்டையும் தட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் வேகமாக தட்டினீங்க அப்படின்னா இது துண்டு துண்டாக உடஞ்சிரும். லைட்டாக தட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி முழுசாக கிடச்சிடும். இதை நம்ம ஸ்வீட் பண்ணாக்கில் மேலே தட்டி சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஹாட் வாட்டரில் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நம்ம பாதாம் பருப்புக்கு தோல் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி எடுக்க வருங்க. எடுத்துகிட்டு அந்த பருப்பை மட்டும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி கூட உள்ளே தூவிக்கலாம். இன்றைக்கி நான் 10 நிமிஷம் ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்க விட போகிறேன். கொதிக்க விட்டு தோல் எடுத்துகிட்டு நம்ம ஸ்வீட் மேலே தூவிக்கலாம். கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும். எல்லாத்தையும் மசிக்கணும் இல்லைங்க, ஒன்று போல் சேர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். அந்த சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலோப் ஜாமுனில் இருக்க மாதிரி தண்ணி மாதிரி தனியாக இருக்கக்கூடாதுங்க, ஒன்றோட சேர்ந்து இருக்கணும். லேசாக மசிச்சு விட்ட பிறகு பதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி இருக்குன்ட்டு. இது தாளிப்பு எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம ஏற்கனவே அதில் இருந்த ஆப்ரிகாட் கொட்டையிலேருந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பை தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை மேலே தூவினாலே போதுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குபானிக்கா மீத்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை ஆப்ரிகாட் கிடைக்கலனா கடைகளில் இருக்கிற பேக்கெட் ஆப்ரிகாட்டை கொஞ்சம் நேரம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.